நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கலாம், ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம், ஏன் ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணுறவராக கூட இருக்கலாம். ஸோ யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி நிறைய கான்டென்ட் கிரியேட் பண்ணி போடுறவராக இருக்கலாம். நம்மளுடைய பிகினிங் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் அந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து நம்ம ஸ்மார்ட்டாக பண்ண வேண்டியது முக்கியம். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதை ஸ்மார்ட்டாக பண்ணணும். ஸோ அப்படி நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க்கை நம்ம ஸ்மார்ட்டாக பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டூல் யூஸ் ஆச்சு அப்படின்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற ஒரு சோஷியல் மீடியா ட்ரெண்டில் நம்ம வேறு பிளாட்ஃபார்முக்கு வேறு மாதிரியான கான்டென்ட் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம கான்டென்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் போது நம்ம ஒரு முறை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து வேறு பிளாட்ஃபார்முக்காக நம்ம மாற்றுறது அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலேயே ஸ்ட்ரகிள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் OBS ஸ்டுடியோவில் ஒரு பிளக்இன் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக உங்களால் ஒரே நேரத்தில் யூடியூபுக்கும் அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராமுக்கும் உங்களால் வீடியோ எடுக்க முடியும். ஸோ மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒரு ஒர்க் தான் பண்ணுறோம், ஆனால் அதே நேரத்தில் அவுட்புட் வந்து வேறு சோஷியல் பிளாட்ஃபார்முக்கு எடுக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்ல. இன்றைக்கி நம்ம அந்த பிளகின் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி OBS ஸ்டுடியோவில் அந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணுறது, அது மூலமாக OBS ஸ்டுடியோடைய பொட்டன்ஷியலை எப்படி நம்ம அதிகமாக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒருவேளை OBS ஸ்டுடியோனா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் வீடியோவை பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் என்னுடைய சேனலில் OBS ஸ்டுடியோ பற்றி நான் ரொம்ப தெளிவாக டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கிறேன், அதை போய் பாருங்கள். இந்த வீடியோ தமிழ் கான்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். iTamil அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெர்டிகல் பிளக்கின் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முதலாவது நீங்கள் itam.tv அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. நான் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு வெர்டிகல் பிளக்கின் அப்படின்னு சொல்லி மேலே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணும்போது கீழே உங்களுக்கு வந்து அந்த டவுன்லோட் பண்ண முடியாது காட்டும். itam வெர்டிகல் பிளக்கின் அப்படிங்கிறது வந்து ஃபார் OBS 29+ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ OBS 29 வெர்ஷனுக்கு மேலே இருக்கணும், அதை நீங்கள் வந்து மேக் ஷுர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பிளக்கினை வந்து நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வெர்டிகல் பிளக்கின் டவுன்லோட் பண்ணியிருக்கிற லொக்கேஷன் போங்க. அதில் போய்ட்டு இது வந்து ஒரு EXE ப்ரோக்ராம் தான், அதனால் ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள் அல்லது ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுங்க. உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து இதை வந்து இப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக OBS ஸ்டுடியோ எந்த லொக்கேஷனில் இருக்குதோ அந்த லொக்கேஷனில் இந்த பிளகினை கொண்டு போய் வச்சிடும். நான் அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய OBS ஸ்டுடியோ டுட்டோரியலில் சொல்லியிருப்பேன், நீங்கள் எப்போவுமே OBS வந்து அதனுடைய டிஃபால்ட் பாத்தில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அதில் கொண்டு வச்சிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து OBS ஸ்டுடியோ நீங்கள் இந்த வெர்டிக்கல் இந்த பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சம்பாட் இது மாதிரி கொச்சான்னு சொல்லி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் சின்னதாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப என்னடா இது நிறைய விஷயங்கள் உள்ள இருந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வேறு ஒன்றும் செய்யலை. இந்த நீங்கள் ஒருவேளை உங்களுடைய இந்த OBS ஸ்டுடியோவில் நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனல் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த சேட் ஓப்பன் ஆகிருக்கும். சேட் வந்து யூஸ்வலாக லெஃப்ட் சைடில் இருக்கும், நீங்கள் லெஃப்ட் சைடில் வச்சுருந்துருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒருவேளை உங்களுக்கு இது வந்திருக்கலாம், அல்லது வேறு மாதிரி ஃபுல்லாக கூட உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கும், அதில் இது வந்து ஜாயிண்ட்டாக இருக்கும், பக்கத்தில் இருக்கும். ஸோ நான் வேறு ஒன்றும் செய்யலை, இந்த சேட்டை வந்து அப்படியே எடுத்து இந்த பக்கம் வச்சுருக்கேன், அவ்வளோதான். என்னடா வேறு மாதிரி இருக்கான்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த பக்கம் இருந்த சேட் ஒதுக்கி இந்த பக்கம் வச்சுருக்கேன். இந்த வெர்டிகல் புதுசாக வந்துச்சு இல்லை, இந்த வெர்டிகல் இதுதான் வந்து நமக்கு அந்த பிளகின் மூலமாக உள்ளே வந்திருக்கிற ஒரு விஷயம். இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ வந்து மேலே போயிடுச்சு. இதை வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த மாதிரி சைடில் வந்து நான் வந்து இதை வந்து வச்சுக்கிறேன். ஸோ சைடில் வச்சுக்கிறேன். ஸோ இதில் அதுக்கப்புறமா கீழே வந்து எல்லாமே ரொம்ப நெருக்கமாக இருக்குது, அதனால் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியல. நான் இன்னும் கொஞ்சம் கீழே நான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வேறு ஒன்றுமே இல்லை, நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். எப்படி வந்து நமக்கு இங்கே சீன்ஸ் அண்ட் சோர்ஸஸ் வந்துருக்குதோ அதே மாதிரி நமக்கு இப்போ புதுசாக என்ன உள்ள ஆட் ஆகிருக்குது அப்படின்னா வெர்டிக்கல் சீன்ஸ் அண்ட் வெர்டிக்கல் சோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி 2 விஷயம் ஆட் ஆகிருக்குது. ஸோ இங்கே சீன்ஸ் அண்ட் சோர்ஸஸ் இருக்க மாதிரியே நம்ம இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, இதே மாதிரி வெர்டிக்கலாக ஒரு ஸ்க்ரீன் வந்துருக்குது. ஸோ நமக்கு இப்போ தெரியும் உங்களுக்கு இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா ட்ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக நம்ம யூடியூப்பில் வீடியோவில் இப்போ நீங்கள் என்னுடைய ஸ்க்ரீனில் வந்து ரியலாக தெரியுதுல அந்த மாதிரி நம்ம வந்து வீடியோ பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அல்லது இன்ஸ்டாகிராம் ரீலாக இருக்கட்டும், இன்னும் நிறைய வந்து ஷார்ட் போடக்கூடிய நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் எல்லாமே வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா வெர்டிக்கல் வீடியோ போடுவோம். ஸோ அந்த வெர்டிக்கல் வீடியோ வந்து இதில் என்னென்னா இப்போ ஒரே நேரத்தில் நம்மளால் இப்போ இதில் வந்து அதுலேயும் ஒரே மாதிரி சோர்ஸ் ஆட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் வேறு ஒன்றும் செய்யலை. இதில் வந்து வெர்டிக்கல் சீன் அப்படின்னு சொல்லி இருக்குது.
இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்ட்ரோன்னு ஒரு சீன் வச்சுருக்கிறேன். யூஸ்வலாக இன்ட்ரோ டுட்டோரியல்னு சொல்லி ஒரு சீன் வச்சுருக்கிறேன். இந்த டுட்டோரியல் ஸ்க்ரீனுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டிஸ்பிளே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு 3 சீன் எனக்கு இருக்குது. இன்ட்ரோ சீனில் வந்து என்னுடைய ஃபுல் கேமரா தெரிஞ்சிட்டு இருக்குது. டுட்டோரியல் 1 அப்படின்னு சொல்லி வரும்போது எனக்கு வந்து இந்த கேமரா வந்து லெஃப்ட் சைடில் கார்னரில் இருக்குது. டுட்டோரியல் 2 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு மாடலில் வச்சுருக்கிறேன். டுட்டோரியல் 3 அப்படின்னு சொல்லி வரும்போது கொஞ்சம் இந்த மாதிரி வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து எனக்கு இதில் இருக்குது. இப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸாக்டாக அதே மாதிரியான சீன்ஸை வந்து நான் வந்து இங்கே கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த வெர்டிக்கல் சீன் இருக்குல்ல, நான் வந்து இதை வந்து நான் ரீநேம் பண்ணுறேன். இன்ட்ரோ அப்படின்னு சொல்லி நான் ரீநேம் பண்ணுறேன். இதில் பாருங்கள் வெர்டிக்கல் சீன் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதில் போய் வெர்டிக்கல் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து நான் நேம் கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இந்த இதுக்குள்ளே இதில் என்னென்ன, அதாவது லெஃப்ட் சைடில் வந்து நான் என்னென்ன சோர்ஸஸ் வச்சுருக்கணும் அதே மாதிரி இந்த வெர்டிக்கல் சோர்ஸஸ்லையும் நான் சேர்க்குறேன். ஸோ இதில் வந்து சோனி ஃபுல் ஹெச்டி நான் சேர்த்துருக்கிறேன்னா அதே வந்து திரும்பவும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதில் வந்து சேர்க்குறேன். ஸோ நமக்கு ஏற்கனவே வந்து உள்ளே எடுத்துட்டோம். வீடியோ கேப்சர் டிவைஸ்க்குள்ளே போயிட்டு சோனி கேம் ஃபுல் ஹெச்டி இருக்குல்ல, அதை நான் உள்ளே எடுக்கிறேன். உள்ளே எடுத்தோன்னு என்ன வச்சு பாருங்கள். ஸோ எனக்கு நான் வந்து இங்கே லெஃப்ட் சைடில் என்ன சோர்ஸ் வச்சுருக்கணும் அது அப்படியே வந்து எனக்கு இங்கே வந்து வந்துருச்சு பாருங்கள். ஸோ நான் இதை வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு வந்து இதை கொஞ்சம் பெருசாக நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ அரேஞ்ச் பண்ணும்போது என்னாச்சு பாருங்கள். ஆக்சுவலாக ஒரே நேரத்தில் வந்து நமக்கு இங்கே நான் லெஃப்ட் சைட்லேயும் வந்து எனக்கு ஒரு பக்கம் ஒரு ஆக்சுவலாக என்னோடய வீடியோ வந்துட்டுருக்குது. இங்கே அடுத்த வெர்டிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இதில்னா இப்போ நான் வந்து வெர்டிக்கலில் வந்து ஒரு வீடியோ வந்துட்டுருக்குது. ஸோ இப்போ இதில் சிம்பிளாக ஒரு விஷயம் தான். இப்போ வந்து நான் வந்து ஒரே நேரத்தில் என்ன செய்ய முடியும் அப்படின்னா என்னால் யூடியூபுக்கும் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் வந்து என்னால் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கும் வந்து நம்மளால் இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோ லைவ் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். ஸோ ஒரே நேரத்தில் உங்களால் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் லைவ் வந்துகிட்டு இருக்குது. ஸ்கைப்பில் வந்து இந்த மாதிரி ஸ்கைப்பில் ட்விட்டரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் லைவ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு லைவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருந்ததுன்னா ஒரே நேரத்தில் உங்களால் இப்போ யூடியூப்பில் நார்மல் வீடியோவும் உங்களால் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி சைடில் இருக்கிற வெர்டிக்கல் வீடியோவும் ஒரே நேரத்தில் உங்களால் லைவ் பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபுல் ஹெச்டி நான் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ சேர்க்கணும். ஸோ ஆடியோவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள் சோர்ஸஸில் போய்ட்டு நான் ஆடியோ ஆட் பண்ணிக்கிறேன். ஆடியோ இன்புட் கேப்சரில் போய் ஆடியோ அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஆடியோ வந்து இதுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த இது பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி ரெக்கார்ட் ஆகும். அதே மாதிரி எனக்கு அடுத்ததாக டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கிறேன்ல, அதே மாதிரி இதில் இருக்கிற மாதிரியே நான் வந்து சீன்ஸ் எல்லாமே இதில் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள் டுட்டோரியல் மட்டும் உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ டுட்டோரியல் அப்படிங்கிற செகண்ட் சீன் வந்துருச்சா, அதில் நான் வந்து இப்போ இதில் போய்ட்டு ஆட் பண்ணிவிட்டு வெர்டிக்கல் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி இதுக்கு நான் நேம் வச்சுக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். ஸோ எனக்கு இப்போ புதுசாக ஒரு சீன் கிரியேட் ஆகிடுச்சு. இதில் இருக்கிற மாதிரியான அதே சோர்ஸஸை நான் திரும்பவும் நான் என்ன செய்ய போகிறேன், இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உதாரணத்துக்கு வந்து இதில் நான் வந்து மாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கிறேன். அது பின்னால் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு முறை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் வந்து டிஸ்பிளே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ டிஸ்பிளே, இந்த டிஸ்பிளே கேப்சரில் போய்ட்டு டிஸ்பிளே 1 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எனக்கு இந்த டிஸ்பிளே வந்து இங்கே வந்துருச்சு. பார்த்தீங்களா, இதில் இருக்கிற அதே டிஸ்பிளே தான் இங்கே வந்துருச்சு. இப்போ நான் திரும்ப என்ன பண்ணுறேன், என்னுடைய கேமராவை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ உதாரணத்துக்கு இதில் வந்து மாஸ்க்னு சொல்லியிருக்குல்ல, அதே கேமராவை நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஆடியோ ஆட் பண்ணிக்கிறேன். சீனில் போயிட்டு மாஸ்க் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன் இதை. ஸோ செகண்ட் செட் இதில் இருக்கிற மாதிரியே வச்சுட்டேன். இப்போ திரும்ப மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா டுட்டோரியல் 2ல் இதில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி இப்போ டுட்டோரியல் 2ன்னு சொல்லி போட்டு திரும்பவும் நான் இன்னொரு டைப்பில் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் சீன் வந்து எனக்கு வெர்டிக்கல் சீனில் இருக்குது. இங்கே பாருங்கள், வெர்டிக்கலில் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஃபுல் கேமரா வந்து எனக்கு ரைட் சைடில் ஃபுல்லாகவே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வெர்டிக்கல் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி மாற்றும்போது உங்களுக்கு இதுலேயும் வந்து சீன் மாறுது நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி வெர்டிக்கல் டுட்டோரியல் 2 அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது அதுலேயும் வந்து இங்கே மாறுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டுட்டோரியல் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ அண்ட் அதே மாதிரி இப்போது இன்னொரு விஷயம் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் இதில் போய்ட்டு இந்த வெர்டிக்கல் இன்ட்ரோவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு லிங்க் டு சீன் அப்படிங்கிறதுல போய்ட்டு அங்கே இன்ட்ரோ கூட தான் அது அங்கே இன்ட்ரோவும் இங்கே இதுவும் ஒரே மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த இன்ட்ரோவை நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி வெர்டிக்கல் டுட்டோரியல் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்க்டு சீனில் போய்ட்டு டுட்டோரியல் அப்படிங்கிறத நான் லிங்க் பண்ணிக்கிறேன்.
அதே மாதிரி இந்த வெர்டிக்கல் டியூட்டோரியல் 2 அப்படிங்கிறதுல போயிட்டு லிங்க்டு சீனில் போயிட்டு டியூட்டோரியல் 2 அப்படிங்கிறத நான் லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சீன்ஸ் இந்த இன்ட்ரோ சீன் வந்து வெர்டிக்கல் இன்ட்ரோ கூட இப்போ கனெக்ட் ஆகிருக்குது. டியூட்டோரியல் வந்து வெர்டிக்கல் டியூட்டோரியலில் கனெக்ட் ஆகிருக்குது. டியூட்டோரியல் 3 வந்து வெர்டிக்கல் டியூட்டோரியல் டியூட்டோரியல் 2 வந்து வெர்டிக்கல் டியூட்டோரியல் 2ல வந்து கனெக்ட் ஆகிருக்குது. இப்போ பாருங்கள், நான் இன்ட்ரோ மாற்றும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். பூம். ஸோ இப்போ நான் வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணவே இல்லை, நான் வந்து இங்கே தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே கண்ட்ரோல் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது அப்படின்னா எனக்கு வெர்டிக்கல்லையும் மாறுது. டியூட்டோரியல் மாற்றுறேன், இங்கே மாறிடுச்சு. டியூட்டோரியல் 2 மாற்றுறேன், இங்கே மாறிடுச்சு. பாருங்கள். ஸோ ஒரே நேரத்தில் வந்து நான் வந்து இந்த 2 ஸ்க்ரீனில் நடக்கிறதையும் என்னால் இப்போ என்ன செய்ய முடியுது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியுது. அடுத்ததாக உங்களுக்கு வந்து OBS ஸ்டூடியோவில் வந்து எப்படி லைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு OBS ஸ்டூடியோவில் எப்படி லைவ் பண்ணணும்னு சொல்லி தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் வந்து OBS ஸ்டூடியோவில் எப்படி லைவ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 பட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னா, முதலாவது ஃபஸ்ட்டு இருக்கிற பட்டன் வந்து ஸ்ட்ரீம் வெர்டிக்கல் மீன்ஸ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது லைவ் பண்ணுறது. ஸோ நீங்கள் செட்டிங்ஸுக்கு போனீங்க அப்படின்னா இதில் ஒரு சில செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா இது வந்து வெர்டிக்கல் சீன் உள்ள அவங்களே எல்லாமே வந்து உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நான் கொஞ்சம் அங்கே தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இதில் வந்து வெர்டிக்கல் பிட்ரேட் வந்து 6000 பிட்ரேட் கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா ஆடியோ பிட்ரேட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் ட்ராக் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரீமை பார்த்துடலாம். இந்த ஸ்ட்ரீமிங்கில் போயிட்டு இந்த சர்வர் இருக்குது பாருங்கள். இதில் ஒருவேளை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் லைவ் பண்ணுறதுக்கான எல்லாருக்கும் வந்து அந்த ஆப்ஷன் இன்னும் கொடுக்கல, அவங்க ஒரு சிலருக்கு கொடுத்துருக்குறாங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் லைவ் பண்ணுறதுக்கான அந்த கீஸ் எல்லாம் உங்களுக்கு சர்வரும் கீயும் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா உங்களால் என்ன செய்ய முடியும்னா அந்த இன்ஸ்டாகிராமோடைய சர்வர் அட்ரஸையும் கீயும் இதில் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் உங்களால் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களால் லைவ் பண்ண முடியும். ஸோ நமக்கு தெரியும் யூடியூப்பில் வந்து நமக்கு வெர்டிக்கல் அதாவது ஹரிசாண்டலாக வீடியோவில் வந்து நம்ம லைவ் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கல் வீடியோ இருக்கும். ஸோ வந்து இன்ஸ்டாகிராமில் உங்களால் என்ன செய்ய முடியும், இதே மாதிரி லைவ் பண்ண முடியும். இன்ஸ்டாகிராமில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி வெர்டிக்கல் வீடியோ சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் உங்களுக்கு வந்து லைவ் பண்ணுறதுக்கான அந்த கீ உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா உங்களால் இந்த இடத்துல இந்த செட்டிங் கொடுக்கறது மூலமாக இந்த இடத்துல உங்களோட செட்டிங் நீங்கள் கொடுத்துட்டு உங்களால் பண்ண முடியும் அண்ட் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ ரெக்கார்டிங் பாத் வந்து உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. ப்ரௌஸில் போயிட்டு நம்ம யூஸ்வலாக வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த வீடியோஸில் தான் நான் வந்து ரெக்கார்டிங் பாத் கொடுத்துருப்பேன். நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஒருவேளை ஹாட் கீ ஸ்டார்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஹாட் கீ நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஹாட் கீ வந்து செட் பண்ணிக்கலாம். யூஸ் மெயின் OBS செட்டிங்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா OBS செட்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அப்படியே வந்து உங்களுக்கு இதில் வந்து செட்டிங் ஆயிரும். இந்த பிளக்கினோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சரே என்ன அப்படின்னா பேக் ட்ராக் அப்படிங்கிறது. ஸோ இந்த பேக் ட்ராக் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து ஏற்கனவே என்னுடைய சேனலில் நீங்கள் வந்து ஒரு கேம் லைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது நீங்கள் கம்ப்யூட்டர் விளையாடுற கேமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வந்து ஒரு கபடியோ கிரிக்கெட்டோ நீங்கள் லைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் ரீப்ளே பண்ணணும். டிவிலலாம் ஆக்ஷன் ரீப்ளே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆக்ஷன் ரீப்ளே பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ இந்த ரீப்ளே பஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து ஒரு அந்த இதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த ரீப்ளே பஃபர் தான் இவங்க வந்து இந்த பேக் ட்ராக் அப்படிங்கிற பேரில் மாற்றி இதில் வந்து சூப்பராக வந்து ஒரு செட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஒருவேளை இந்த மாதிரி இந்த ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ அல்லது நீங்கள் வந்து இந்த மாதிரி என்ன செஞ்சிட்டிங்க வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஒரு கேம் லைவ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த கேம் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே ஸ்க்ரீன்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, கேம் வந்து நீங்கள் லைவ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அப்படி லைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பொதுவாக ஆன்லைனில் பேசிகிட்டு லைவ் பண்ணும்போது திடீர்னு வந்து ஒரு ஆக்ஷன் சூப்பராக வந்து ஒரு சீன் ஒன்று வருது. ஐயோ இந்த சீனை வந்து நான் ஒரு ஷார்ட்டாக வந்து நான் சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. பொதுவாக வந்து கேமிங் சேனல்லாம் வச்சுருக்கிறவங்க ஒரு முக்கியமான ஒரு சீன் எடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஷார்ட்டாக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷார்ட்டாக வந்து ஷேர் ஆகும்போது என்னென்னா அவங்க மற்றவங்க வந்து ஓகே இது நல்லா இருக்குன்னு சொல்லி அதை மெயின் வீடியோ வந்து பார்க்குறதுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து நீங்கள் இந்த ஷார்ட்டாக ஷேர் பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து கேம் ஆன்லைனில் விளையாடிட்டு இருக்கிறீங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜோக் சொல்கிறாங்க, நல்ல ஃபன்னான ஒரு சீன் வருது, ஒரு நல்ல ஒரு ஜோக் வருது. ஐயோ இதை வந்து நான் ஷார்ட்டாக ஷேர் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த செட்டிங்கில் உங்களுக்கு வந்து லாஸ்ட் 60 செகண்டில் நீங்கள் என்ன டைம் செட் பண்ணுறீங்களோ அது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் ட்ராக்கில் வந்து நான் 60 செகண்ட் வந்து நான் இதில் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பேக் ட்ராக்கில் வந்து 60 செகண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி டைம் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. பேக் ட்ராக் ஆல்வேஸ் ஆன் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேக் ட்ராக் ரெக்கார்டிங் பாத்தை வந்து நீங்கள் அதுக்கான ரெக்கார்டிங் பாத்தை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டு என்னாகும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஐயோ இதை வந்து நான் ஷார்ட்டாக ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஜஸ்ட் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இந்த பேக் ட்ராக் கிளிக் வெர்டிக்கல்னு ஒரு பட்டன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுறீங்க. அப்படி கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா
நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற 60 செகண்ட், நம்ம பேச போகிற 60 செகண்டில் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 60 செகண்ட் வீடியோவை ஒரு கிளிப்பாக உங்கள் கம்ப்யூட்டரில் அது ஏற்கனவே சேவ் ஆயிரும். இதில் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்கள், நான் வந்து வீடியோஸில் கொடுத்துருக்குறேன்ல, இதில் பாருங்கள். ஜஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த பேக் ட்ராக் அப்படிங்கிற பேரில் இதில் பாருங்கள் ஒரு வீடியோ வந்து சேவ் ஆயிடுச்சு. நான் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஜஸ்ட் கடைசி 60 செகண்ட் அப்படியே வந்து இதில் சேவ் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சூப்பரான வந்து ஒரு பிளகின் இது. இந்த பிளகின் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதங்களில் உங்களுக்கு உங்களுடைய ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஒரு கான்டென்ட் கிரியேஷனாக இருக்கலாம், நீங்கள் ஒரு கேமிங் சேனல் நடத்திட்டு இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சூப்பரான ஒரு பிளகின். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னுடைய சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.